ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஷெஃப் கௌஷிக் சார் பண்ணியிருந்த வாழைப்பூ கோலா உருண்டை, தேங்காய் பால் சாதம், அப்புறமா உருளைக்கிழங்கு பாயா. இதுதான் பார்க்க போகிறோம். உருளை பாயா. ஃபஸ்ட்டு உருளை பாயா பார்த்துடலாம். இதுக்கு நான் ஒரு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு டீட்டெயிலாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். மெஷர்மெண்ட்ஸோடு நீங்கள் பொறுமையாக செக் பண்ணிக்கோங்க. இது பொறுமையாக நல்லா வதக்கிட்டு அரைக்கும்போது ஒரு கைப்பிடி நிறைய புதினா இலை, ஒரு கைப்பிடி நிறைய மல்லி இலை, கரம் மசாலா, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறமா ஒரு ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய், அதுக்கப்புறமா பிரியாணி இலை, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள், உப்பு இதையும் போட்டு திருப்பி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, தக்காளி இதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மசிச்சு தர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு பெரிய பெரிய பீஸஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் போட்டு அரைச்சி வச்சு இந்த விழுதியும் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி ஒரு 2 விசில் ப்ரெஷர் குக்கர் பண்ணி எடுத்தோம்னா உருளைப்பாயா ரெடி. அவ்வளோதான். சிம்பிளாக எண்ணெயாக டேஸ்டியாக இருக்கும். இது கூட நம்ம தேங்காய் பால் சாதம் சார் சொன்ன மாதிரி அதுக்கு சாப்பிடலாம். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா சர்வ் பண்ணியிருந்த இன்னொரு ரெசிபி தான் தேங்காய் பால் சாதம். ரொம்ப சிம்பிளாக எம்மியாக இருக்கிற ஒரு ரெசிபி. நம்ம கிட்ஸுக்கெல்லாம் காலையில் இல்லாமல் கொடுத்து விடலாம். அந்த மாதிரி ரெசிபி தான். ஃபஸ்ட்டு ஒரு பிரியாணி கடாயில் நெய், எண்ணெய், அதுக்கப்புறமா பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு பெரிய வெங்காயம் இந்த வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, ஒரு தக்காளி அதையும் போட்டு கொஞ்சமாக பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுனால காரம் கொஞ்சம் கம்மியாகிடும். அதுக்கப்புறமா பொடி எதுவும் பெருசாக ஆட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் உங்கள் வீட்டில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. பாதி வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி நிறைய மல்லி இலையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் பால் தான் எடுத்திருக்கேன். தண்ணியே எடுக்கலை. 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணிங்கிற அளவுக்கு நான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். பிரியாணி அரிசி தான் ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கிட்டேன். அந்த தண்ணி தேங்காய் பால் தண்ணி ஊற்றுறோம்ல, அதனால் கொதிச்சிருந்ததும் ஊற வச்சிருந்த அரிசி போட்டு 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா மூடி வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷமும் அப்புறமா லோ ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷமும் தம்ம வச்சு எடுத்தோம்னா நம்ம தேங்காய் பால் சாதம் ரெடி. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக எம்மியாக இருந்தது. இல்லை நீங்கள் ப்ரெஷர் குக்கர் பண்ணுறாருந்தா ஒரு விசில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். வாழைப்பூ கோலா உருண்டை. இதுக்கு ஃபஸ்ட்டு வாழைப்பூ நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணணும்னு நான் சும்மா ஒரு டெமோ காமிக்கிறேன். உங்களுக்கு தெரியாதவங்க நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வாழைப்பூவில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த காம்பு கிள்ளி அந்த பூவெல்லாம் முதல்ல எடுத்துக்கலாம். பூவில் ஃபஸ்ட்டு எப்படி நமக்கு க்ளீன் பண்ணணுன்னா இதுக்கு மேலே இருக்கிற எல்லாமே நான் எடுத்துருவேன். இதுக்கு மேலே இருக்கிற இது, அதுக்கப்புறமா அதோட நரம்பு, நடுவில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது மட்டும் இருக்கிற மாதிரி நம்ம வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு பட்டை, அதுக்கப்புறமா பெருஞ்சீரகம், அதுக்கப்புறமா ஏலக்காய், அதுக்கப்புறமா கிராம்பு, அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா கசகசா, அதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை. அதுக்கு நல்ல குறைப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறமா க்ளீன் வச்சுருந்த வாழைப்பூவும் போட்டு நல்லா குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட கருவேப்பிலை, மல்லித்தலை போட்டு நல்லா கிளறிக்கோங்க. நல்ல ஒரு பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நல்லா ஒரு பால் ஷேப்புக்கு நல்லா ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரவுண்ட் பண்ணி எடுத்து ஒரு தட்டில் போட்டு மாற்றி வச்சு ஒரு 20 நிமிஷம் அது நல்லா இருக்கட்டும். கொஞ்சம் நல்லா ஆனதுக்கப்புறமா சூடான கடாயில் ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கோங்க. பொறுமையாக பண்ணுங்கள். போட்டு எடுத்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா எல்லாத்தையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா நம்ம வாழைப்பூ கோலா உருண்டை ரெடி. அவ்வளோதான். சார் சொன்ன 3 ரெசிபீஸுமே நான் இன்றைக்கி ட்ரை பண்ணேன். ரொம்ப எம்மியாக டேஸ்டியாக நல்ல ஒரு காம்பினேஷனாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் ஷெஃப் கௌஷிக் சார் இந்த மாதிரி ரெசிபி எங்களுக்கு ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் ரீக்ரியேட் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்கங்கிறத எனக்கு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இனி அடுத்து யாரோட ரெசிபி ரீக்ரியேட் பண்ணாலும் எனக்கு சொல்லுங்கள். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.